ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1ல் நிறைய சாப்டர்ஸ்க்கு வந்து வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் ரெகுலராக. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனி வந்து போன வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக வந்து வீடியோ சீரிஸ் 2. அதில் லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனி அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா வீடியோ யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதை சொல்லக்கூடிய லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் கான்செப்ட் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட், எல்லாத்துக்கும் ஈஸியாக ரீச் ஆகும். கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 1 வந்து வீடியோ சீரிஸ் 2 லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸில் 2 மெத்தடுன்னு போன வீடியோவில் கொடுத்துருக்கேன், வீடியோ 1ல். ஸோ அதனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவும் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஆக்சுவலாக 2 லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அப்படின்னு சிம்பிளாக வந்து போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து தியரட்டிக்கலாக நம்ம இதில் என்னென்னு பார்த்துட்டு, ஸோ அது சம்மந்தப்பட்ட சம்மை வந்து வீடியோ சீரிஸ் 3, 4ல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி, ஃபார்மேட் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன், ஹவு டு கால்குலேட் த லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன், இந்த 3 பாயிண்ட்டு நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் அந்த பாயிண்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி பார்த்துடலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நான் போன வீடியோவில் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லிக்விடேஷன் சொல்லிட்டேன். அதாவது கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, க்ளோஸ் பண்ணுறப்ப தங்கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணி அமௌண்ட்டை ரியலைஸ் பண்ணிடுவாங்க, அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து என்னென்னலாம் டியூஸ் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோ 1 by 1 கொடுத்துட்டே வரணும்னு சொன்னேன். ஸோ அது வந்து இந்த ஆர்டரில் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி. யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் அமௌண்ட் பே பண்ணணும், செகண்ட் யாருக்கு பே பண்ணணும், தேர்ட் யாருக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி தான் நாம் வந்து என்ன பண்ணோன்னா நம்ம பே பண்ணோம். அதுதான் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டிங்கிறது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணணும். செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸுங்கிறது ஏதாவது அசட் வந்து கம்பெனி தன்னுடைய ஏதாவது ஒரு அசட்டை வந்து அடமானமாக காமிச்சு, செக்யூரிட்டியாக காமிச்சு லோன் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணுறப்போ முதல்ல செட்டில் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி காமிச்சிருப்போம் இல்லையா, அந்த அசட்டை சேல்ஸ் பண்ணுறப்ப அந்த அசட்லேருந்து வந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அந்த லோனு மட்டும்தான், செக்யூர்ட் லோனு தான் வந்து நம்ம செட்டில் பண்ணோம். அதனால் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணணும். ரெண்டாவது வந்து லீகல் சார்ஜஸ். ஏன்னா சில டைமில் வந்து கம்பெனிஸ் வந்து கோர்ட் மூலமாக வந்து லிக்விடேஷன் நடக்கும். அப்போ அந்த டைமில் வந்து லீகல் சார்ஜஸ் அண்ட் லீகல் எக்ஸ்பென்சஸ், கோர்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரும். ஸோ அதை வந்து செகண்ட் கேட்டகரியில் அமௌண்ட் வந்து பே பண்ணிடணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்ச ரூபா அசட் சேல்ஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா, அதில் வந்து செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளவோ அதை பே பண்ணிடணும். அப்போ லீகல் சார்ஜஸ்க்கு எவ்வளவோ அதை பே பண்ணிடணும். அந்த 1 லேக்லேருந்து இதே ஆர்டரில் தான் கொடுத்துக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ யார் வரைக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு அமௌண்ட் இருக்கோ அது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுக்க முடியாமல் போகிறவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. கம்பெனி வந்து நமக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐபி கொடுத்துட்டோம்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகே, இன்சால்வன்சி பெட்டிஷன் வந்து கொடுத்துட்டோம், எங்கிட்ட பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. தேர்ட் கேட்டகரி வந்து லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். லிக்விடேட்டருங்கிற வந்து பர்சன் மே பி அப்பாயிண்டட் பை த கம்பெனி இன் தி வாலண்டரி லிக்விடேஷன் இன் தி கோர்ட் த்ரூ கோர்ட் வந்து கம்பல்சரி வைண்டிங் அப்பில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டே வந்து லிக்விடேட்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. எனிஹவ் அந்த லிக்விடேட்டருக்கு வந்து ரெமுனரேஷன் பே பண்ணணும், சேலரி வந்து நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது இதே வீடியோவில் எண்டில் பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து அந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் வந்து தேர்ட் கேட்டகரியில் வந்து அமௌண்ட்டு நம்ம கலெக்ஷன் அசட்டை சேல்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம செட்டில் பண்ணோம். அடுத்து வந்து லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த லிக்விடேஷன் ஒர்க்கு, வைண்டிங் அப், கம்பெனி க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் பார்க்குறப்ப சில எக்ஸ்பென்சஸ் வரலாம். சரி, அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபோர்த் கேட்டகரியில் வந்து பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து அவுட் சைட்லேருந்து லோன் வாங்கியிருப்போம் இல்லையா, அதாவது டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி நம்ம அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருப்போம். அந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபிஃப்த் கேட்டகரியில் செட்டில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 6th வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து செட்டில் பண்ணிடணும். அந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸுங்கிறது யாரெல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது நான் போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் தான் ஏற்கனவே சொன்னேன். அந்த வீடியோவும் பார்த்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, லோக்கல் அத்தாரிட்டியோ, கார்பரேஷனோ கொடுக்க வேண்டிய டேக்ஸு, 4 months சேலரி ஆர் வேஜஸ்ஸு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி,
இது மாதிரி இருக்கக்கூடிய வந்து எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்குள்ளே வரும். அது எவ்வளோன்னு பார்த்து கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் போக மீதி அமௌண்ட் இருந்தால் தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு அடுத்து கொடுத்தோம். செக்யூரிட்டி இல்லாமல் நம்ம கடன் வாங்கியிருக்காது. உதாரணமாக சண்டே கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸில் வரும். இன்னும் சில ஐட்டம்ஸ் வரும். அது ப்ராப்ளம் பார்க்குறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் கேட்டகரி. அவங்களுக்கு இதெல்லாம் கிரெடிட்டார்ஸ் லெவல் அப் டு 1 to 7 வரைக்கும் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா மீதி அமௌண்ட் இருந்ததுன்னா, இதுதான் நான் மீனிங்லேயும் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணோம். ஏன்னா ஈக்விட்டி அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் தான் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த அவுட் ஆஃப் த 2 கேட்டகரி ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்லையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் அமௌண்ட்டு கொடுக்குறோம். அவங்களுக்கும் கொடுத்ததுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை அப்படியே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கலாம். குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதிகமாக இருந்தால் கொடுத்துட்டு மீதி சர்ப்ளஸ் காமிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் அப்படி இருக்காது. ஸோ அவங்களுக்கு பே பண்ணது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே நம்ம வந்து 2 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருக்குன்னா நம்ம கையில் 10,000 இருந்தால் கூட அந்த 10,000 கொடுத்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ 10,000 அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஆன்சராக வரும். ஓகேவா? இதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ், லீகல் சார்ஜஸ், லிக்விடேட்டர்ஸ் ரிமுனரேஷன், லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ், அன்செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? 9 ப்ரியாரிட்டி இருக்குது. அதை ஆர்டரை மாற்றக்கூடாது. இந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சினாவே நீங்கள் சம்ம சால்வ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பார்த்துருவோம். ஸோ லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ஃபார்மேட் படி தான் ப்ரிப்பேர் பண்ணோம். நான் ஏற்கனவே போன ஃபஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு மெத்தடும் வந்து ஃபார்மேட்டு தான். அதே மாதிரி லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டும் ஃபார்மேட்டு தான். ஆனால் கம்பேரிட்டிவ்லி இந்த மெத்தட் வந்து இந்த ஃபார்மேட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்மேட் என்ன நம்ம பார்த்துலாம். ஓகே, ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் கொடுக்குறோம். அவர் தான் வந்து லிக்விடேட்டர் தான் ஃபைனல் செட்டில்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம வந்து இந்த நேம் கொடுக்குறோம். இப்போ வந்து ரிசிப்ட் பேமெண்ட்ஸ் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ அமௌண்ட்டு அசட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணி நமக்கு அமௌண்ட் வருது இல்லையா, அது எல்லாமே நம்ம டெபிட் பண்ணுறோம். இந்தந்த கேட்டகரியில் நமக்கு அமௌண்ட் வந்தாலும் சரி. ஸோ 2 அசட்ஸ் ரியலைஸ்டுன்னு போட்டு எல்லாமே கால்ஸ் இன் அரியர் ஏதாவது பணம் வாங்க வேண்டி இருந்ததுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து அந்த கால்ஸ் இன் அரியரை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேஷ் இன் ஹேண்டு பேங்க்கில் இருந்ததுன்னா பேங்க்கில் இருக்கிறது, கையில் கேஷ் இருக்கிறது, இது எல்லாமே அசட்டாக எடுத்துக்கிறோம். அப்புறம் ட்ரேட் மார்க்கு, பிளான்ட் மிஷினரி, இது மாதிரி என்னென்ன அசட்ஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ். ஆக்சுவலி இங்கே அன்செக்யூர்டுன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் கொடுத்தது போக, அதாவது உதாரணத்துக்கு வந்து கம்பெனியில் ஒரு லேண்ட் இருக்குன்னா லேண்டை வந்து செக்யூரிட்டியாக காமிச்சு லோன் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கலாம். இப்போ லேண்டு வந்து வேல்யூ வந்து 5 lakhs, ஆனால் லோன் வந்து நம்ம வந்து 3 lakhs தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ லேண்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணுறப்போ லேண்டை சேல்ஸ் பண்ணிடுவோம். சேல்ஸ் பண்ணி நமக்கு 5 lakhs வருது இல்லையா, அந்த 5 lakhsலேருந்து அந்த லோனை வந்து 3 lakhs அடிச்சிட்டோன்னா மீதி 2 lakhs பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அது சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ். ஆக்சுவலாக இது அன்செக்யூர்டுன்னு இருக்குது, தப்பு, சாரி. ஸோ சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் இங்கே காமிக்கிறோம். ஸோ அசட் அமௌண்ட்டுக்கு ரிசிப்ட் எல்லாம் வந்து டெபிட் சைடில் வந்துடும். ஸோ பேமெண்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரிலேருந்து 9th கேட்டகரி வரைக்கும் வரும். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ்னு சொல்லியிருந்தேன். அந்த செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் ஆக்சுவலாக அந்த அசட்டை வந்து பேமெண்ட்டு கொடுத்துட்டு மீதி பேலன்ஸை தான் சர்ப்ளஸில் காமிக்கிறோம். டேலி ஆகிடுச்சுன்னு இதில் வராது. ஸோ அப்போ சப்போஸ் லோன் அதிகமாக இருந்து அசட் வந்து வித்த வேல்யூ வந்து கம்மியாக தான் வருது. செக்யூரிட்டியாக கொடுத்த அசட்னுடைய வேல்யூ வந்து ரியலைசபிள் வேல்யூ கம்மியாக இருந்து லோன் அதிகமாக இருந்ததுன்னா அதை பேலன்ஸ் அமௌண்ட் இருந்ததுன்னா அதை வந்து அன்செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் வந்து நமக்கு இங்கே டெபிட் சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது வந்து லீகல் சார்ஜஸ்லேருந்து ஆரம்பிக்குது. பாருங்கள், லீகல் சார்ஜஸ்ஸு, லிக்விடேட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு. லிக்விடேட்டர்ஸ் எக்ஸ்பென்சஸும் மேக்ஸிமம் சம்பளம் இந்த 3 கேட்டகரிஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை செப்பரேட்டாக நம்ம தியரியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளமும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறோம். ஸோ பை டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம், பை ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கொடுக்குறோம், பை அன்செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ், பை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ஃபைனலாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8 டோட்டலாக 9 சொல்லியிருந்தேன். 8 ப்ரியாரிட்டிஸும் நம்ம கிரெடிட்டில் கொடுத்துட்டோம். அப்போ வந்து சர்ப்ளஸ் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் மூலம் சர்ப்ளஸ் வந்ததுன்னா செட்டில் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக அந்த அக்கௌண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொண்டு வராமையே அதை செட்டில் பண்ணிடுறோம். அதனால் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை படி தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். நம்ம லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் போடுறப்ப இந்த ஃபார்மேட்டையும் இன்னொரு தடவை நான் கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு அப்போ நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது லிக்விடேட்டர்ஸ் ரிமுனரேஷனுக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறதுல வந்து ஹிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 3 கேட்டகரிஸில் வந்து நம்ம லிக்விடேட்டர்ஸ்க்கு வந்து ரிமுனரேஷன் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சம்பளம் சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து அவர் என்ன ஒர்க்கை பார்க்குறாருன்னா அசட்ஸ் சேல்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குறாரு. ஸோ டோட்டலாக அசட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ரியலைஸ் ஆகுதோ, எவ்வளோ அமௌண்ட் கலெக்ஷன் வருதோ
அந்த அமௌண்ட்டில் இத்தனை பர்சன்டேஜ் அவருக்கு ரிமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து ரிமுனரேஷன் ஆன் அசட்ஸ் ரியலைஸ்டுங்கிறது. வைல் கேல்குலேட்டிங் லிக்விடேட்டர்ஸ் ரிமுனரேஷன் ஆன் அசட்ஸ் ரியலைஸ்டு, கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். ஏன்னா அசட்டை ரியலைஸ் பண்ணி வருதுன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. லேண்ட் விற்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாரு, மிஷினரி விற்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாரு, ஸ்டாக் விற்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ ஆனால் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரா கேஷாகவே இருக்கும். அதனால் அதுக்கு தனியாக ஒரு எஃபர்ட்ஸ் இல்லை. அதனால் அசட்ஸ் ரியலைஸ்டில் ரிமுனரேஷன் கேல்குலேட் பண்ணுங்கன்னு இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொன்னால் கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் அட் பேங்க்கும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதுக்கும் சேர்ந்து ஒரு கமிஷன் கொடுக்கக்கூடாது. அமௌண்ட் ரியலைஸ்டுன்னா அமௌண்ட் அப்படிங்கிறப்ப இந்த கேட்டகரியெல்லாம் சேர்ந்துடும். ஓகேவா? இது சம் பார்க்குறப்ப நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் சர்ப்ளஸ் ஆஃப் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் இன் தி அமௌண்ட் ஆஃப் அசட்ஸ் ரியலைஸ்டு. சப்போஸ் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் மூலமாக ஒரு சர்ப்ளஸ் வந்துட்டால் கூட அதையும் நம்ம அசட் ரியலைஸ்டில் தான் ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் இன்க்ளூடிங் ஃபுல் அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ரியலைஸ்டு அண்ட் செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் இஸ் கிவன், தென் திஸ் வில் அமௌண்ட் ஹேஸ் டு பி இன்க்ளூடட். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலும் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமுனரேஷன் ஆன் பேமெண்ட் மேட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இப்போ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதில் ரிமுனரேஷன் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதா இந்த பாயிண்ட். ஓகேவா? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டில் இத்தனை பர்சன்டேஜ் வந்து லிக்விடேட்டருக்கு ரிமுனரேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா அது வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறோமோ அதுக்கும் சேர்ந்து தான் பண்ணணும். ஆக்சுவலாகவே அது இன்க்ளூடிங் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னு அர்த்தம். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு வந்து கமிஷன் அவரை பேஸ் பண்ணி அமௌண்ட் அவருக்கு ரிமுனரேஷன் கொடுக்கணும்னு சொன்னாவே அது வந்து இட் மீன்ஸ் தட் இன்க்ளூடிங் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னு பேர். சப்போஸ் அது இல்லாமல் கொடுங்கன்னு இப்போ சம்மில் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி இருந்தால் தான் மென்ஷன் பண்ணி நான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிமுனரேஷன் கேல்குலேட் பண்ணி லிக்விடேட்டர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் ஜஸ்ட் அப்படி மட்டும் சொன்னாங்கன்னா இட் இஸ் இன்க்ளூடட் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னு அர்த்தம். சப்போஸ் அப்படி சொல்லிவிட்டு அதர் தேன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணால் அப்போ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பாயிண்ட். அது இல்லாமல் இதில் 2 பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுக்கறது வந்து அமௌண்ட் டியூ டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ சப்போஸ் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து நம்ம 2 லட்ச ரூபா கொடுக்கணும்னா கையில் 2,10,000 இருக்குன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும்னு அர்த்தம். அப்போ 2,10,000 கையில் இருக்குது எல்லாத்துக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக அப்போ இவருக்கு வந்து கொடுக்கறது 2 லட்சம் தான். அப்படிங்கிறப்ப நம்ம கையில் பணம் இருக்கு இல்லையா? அப்போ 2 lakhs கொடுத்துட்டு போகிறோம். அப்போ 2 lakhsக்கு 5% 5/100 அல்லது 2 lakhsக்கு 3% 3/100ன்னு போட்டுக்கலாம். அதாவது அமௌண்ட் இஸ் சஃபிஷியன்ட் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அவனுக்கு பே பண்ணுற அளவுக்கு பணம் கையில் இருக்குதுன்னு. சப்போஸ் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் பே பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட கம்பெனியில் பணம் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்தது போக பணம் கம்மியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakh, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 2 lakhs அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆனால் கையில் வந்து 1,50,000 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1,50,000 தானே கொடுக்க முடியும், ஃபுல் அமௌண்ட் கொடுக்கல. அதுக்கு பேர் வந்து இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட் வந்து யாருக்கு அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்கறதுக்கு குறைவாக தான் பணம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குறைவான அமௌண்ட்டிலேருந்தே லிக்விடேட்டர்ஸ்க்கு ரெமுனரேஷனும் கொடுக்கணும், இவருக்கும் பே பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறோமோ அதே பர்சன்டேஜ் கீழே ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2%னா 2/102ன்னு போட்டுக்கணும். 5%னா 5/105ன்னு போடணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேவா? சம்மில் சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெமுனரேஷன் ஆன் பேமெண்ட் மேட் டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதில் ரெமுனரேஷன் வந்து சொல்லி இருந்தால் இது மேக்ஸிமம் இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து மேக்ஸிமம் சம்மில் வந்து இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பில் அதிகமாக கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா என்னங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய இதுவும் தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் தான். ஸோ லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் டு லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்துருக்கேன். அதில் மீனிங், மோட் ஆஃப் லிக்விடேஷன், அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் லிக்விடேஷன், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செகண்ட் வீடியோவில் வந்து இப்போ நம்ம இதை பார்த்துருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி பார்த்துருக்கோம். ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி பேயபிள் டு ஆல் அவுட்சைடர்ஸ் அல்லது மெம்பர்ஸ்க்கு பே பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன் இப்போ நான் ஃபுல்லாக நடத்தணும் இல்லையா? இப்போ லிக்விடேட்டர்ஸ்க்கு வந்து ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணுறது வந்து எப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த கால்குலேஷன் பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். சம் போடுறப்போ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்கிங்ஸே அதுதான். அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவிலையும் டெஃபினட்டாக நீங்கள் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் வேல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.